ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு சோற்று கற்றாழை செடியை பற்றி பார்க்கலாங்க. ஒரு சின்ன செடியை சாதாரண மண்ணில் நட்டு வச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதுங்க. சோற்று கற்றாழை செடி நல்லாவே வளர ஆரம்பிக்கும். கொஞ்சம் பெருசான வாட்டி 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணி விட்டாலே போதும். இது வெயிலை தாங்கி வளரக்கூடிய செடி. வேறு உரம் கூட அதிகமாக கொடுக்க தேவையில்லை. பூச்சி தொல்லையும் இருக்கிறது இல்லைங்க. நான் ஒரு பக்கெட்டில் 3/4 பாகத்திற்கு காய்கறி கழிவுகள், காய்ந்த இலைகளை போட்டுட்டு மேலே கொஞ்சோண்டு மண் மாத்திரம் போட்டு ஒரு சின்ன செடியை நட்டு வச்சேங்க. நல்ல பெரிய செடியாக வளர்ந்துருக்கு. இந்த கற்றாழை சோற்றை நன்றாக கழுவி சாப்பிட்டால் உடல் குளிர்ச்சி அடையும்னு சொல்கிறாங்க. மேலும் இது வயிற்றுப்புண்ணுக்கும் செரிமானம் ஆகுவதற்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த முகத்தில் தடவும் பொழுது பருக்கள் மறையுதுன்னு சொல்கிறாங்க. தலைமுடிக்கு கூட இது ரொம்ப நல்லது. என்ஜாய் கார்டன்.